வரலாற்றில் முதலாக பொது விடுமுறையுடன் தைப்பூச பெருவிழா வேண்டுகோள் விடுத்து விடுமுறை பெற்றுத் தந்த பாஜகவிற்கு முருக பக்தர்கள் நன்றி. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி தைப்பூசம் கொண்டாடப்பட உள்ளது. தமிழ் கடவுளான முருகனின் அருள் வேண்டி கொண்டாடப்படும் தைப்பூச விழா உலக பிரசித்தி பெற்றது. தமிழகம் முழுவதும் அறுபடை வீடுகள் மட்டுமல்லாமல் நம் மாநிலத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான முருகன் கோவில்கள் மற்றும் சிவன் ஆலயங்களிலும் கொண்டாடப்படுகிறது. தமிழகம் முழுவதும் முருக பக்தர்கள் கடலென திரண்டு கொண்டாடும் இந்த பிரம்மாண்டமான தைப்பூசத்திற்கு இதுநாள் வரை பொது விடுமுறை கிடையாது. தமிழகத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் நகரங்களிலும் உள்ள முருகன் கோவில்களில் கொண்டாடப்படும் தமிழ் பண்டிகையாகிய தைப்பூச திருவிழாவிற்கு இந்த ஆண்டு முதல் பொது விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை தமிழக பாஜக தலைவர் டாக்டர் திரு எல் முருகன் அவர்கள் வெளிப்படுத்தினார். என்னுடைய தமிழ் மக்கள் கோடான கோடி தமிழ் சகோதரர்கள், உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் சகோதரர்கள் கொண்டாடுகின்ற தைப்பூச திருவிழாக்கும் நீங்கள் தமிழக அரசாங்கம் விடுமுறை கொடுக்க வேண்டும் என முருக பக்தர்கள் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக தமிழக அரசாங்கத்திற்கு நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இதையடுத்து தமிழக பாஜகவும் இந்த கோரிக்கையை முன்வைத்தது. இதையடுத்து தமிழக பாஜக தலைவர் டாக்டர் திரு எல் முருகன் அவர்கள் தமிழக முதல்வர் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தினார். கோரிக்கையை ஏற்ற முதல்வர் உடனடியாக ஆவண செய்யப்படும் என்றார். இந்நிலையில் அவர் உறுதி அளித்தபடி அடுத்த சில தினங்களில் தைப்பூசத்திற்கான பொது விடுமுறையை உடனடியாக அறிவித்ததுடன் அதற்கான அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டது. மேலும் தமிழர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திய இந்த விடுமுறை ஜனவரி 28ஆம் நாள் நடைபெறும் தைப்பூச நாளில் முதலாக அமலாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இது தமிழக பாஜகவின் முயற்சிகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு கிடைத்த வெற்றியாக தமிழக பாஜகவினர் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றனர். மேலும் மாநிலம் முழுவதும் உள்ள முருக பக்தர்கள் இந்த பொது விடுமுறைக்காக வலியுறுத்தி கோரிக்கை விடுத்த பாஜகவிற்கும் கோரிக்கையை ஏற்று குறுகிய காலத்திற்குள் உத்தரவிட்ட தமிழக அரசுக்கும் தங்கள் நன்றியை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். மேலும் இந்த விடுமுறை அறிவிப்பு லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள், மாணவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் தைப்பூச விழா இனி பெருவிழாவாக எழுச்சியுடன் கொண்டாட வகை செய்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தமிழகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு பொங்கல் தினத்தை தேசிய பண்டிகையாக அங்கீகரித்து உச்சநீதிமன்றத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டதும் இந்த ஆண்டுதான் என்பது குறிப்பிடத்தக்கது.